கிரேவி எல்லாம் பார்த்தாலே இன்னைக்கு ஒரு புடி இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள தோணும். அதே மாதிரி தாங்க தோணும் இந்த மட்டன் நல்லி எலும்பு மசாலாவை பார்த்தாலும். ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சி சமைச்சனால டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். சமைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சமைங்க. வணக்கம். இந்த சமையலுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கேப்ஷன்ல கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஆட்டரிச்சியும் நல்லி எலும்பையும் கழுவி சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருப்புல கொத்தமல்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா பசைஞ்சிட்டு இது கூட தண்ணியும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேன்ல இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 to 3 நிமிஷத்துக்கு இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வறுத்து ட்ரை பிளெண்டர்ல நல்லா பொடியா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டியில எண்ணெய் நல்லா சூடானதோ சோம்பு சேர்த்து சோம்பு பொரிஞ்சோனியே வெங்காயம் கருப்புலையும் சேர்த்து நல்லா வதங்கினோனியே பட்டை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு முறை வதக்கிட்டு தக்காளி, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அடுத்து வேக வச்ச ஆட்டரிச்சியும் நல்லி எலும்பையும் சேர்த்துக்கலாம். இது கூட மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துட்டு பொடி பண்ணி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை சேர்த்து நல்லா கிண்டும் போது இதோட வாசனை பக்கத்து வீடு வரைக்கும் போகும். அடுத்து வரமிளகா தூளியும் சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு மசாலாவோட தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். மசாலால தண்ணியில நல்லா சுண்டணும். எண்ணெய் நல்லா இந்த மாதிரி திரண்டு வரும். கடைசியா கொத்தமல்லி கொஞ்சம், கருப்புல கொஞ்சம் தூவி எடுத்தா ருசியான நல்லி எலும்பு மசாலா ரெடி.